சீமா, வெளியே யாருமே இல்ல. ஐ திங்க் இந்த பக்கமா போன கார்ல இருந்து ஹார்ன் அடிச்சிருப்பாங்க. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான் அமர். ஆனா அமர், நம்ம கிட்ட நேரம் இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒரு வேலை பண்ணல, நாம இங்க இருக்க மத்த ரூம் ஸ்கூல்லையும் போய் பார்க்கலாம். ஏதாவது ஒரு உண்மை தெரியலாம்ல. வாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவங்க இந்நேரம் வெளியே வந்திருக்கணுமே. இல்லக்கா, அந்த பங்களாக்குள்ள போகாதீங்க. இப்போ காட்டுக்குள்ள அந்த பங்களாக்கு நீங்க இப்ப எதுக்கு போனீங்க? என்ன அவசியம் இருக்குக்கா? ரோகிணியோட பேச்சுல நல்லாவே தெரியுது. நாங்க எந்த பங்களாக்கு வெளியில நின்று பேசுறோம்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்களை திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி ஹார்ன் அடிச்சு காலிங் பெல் அடிச்சு டிஸ்டர்ப் பண்றது நிச்சயமா ரோகிணியா தான் இருக்கும். நாங்க எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவ நினைக்கிறா. அமர், இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி, நாம இலக்கு தேடி வந்துட்டோம். நிச்சயமா இதுல தோத்து வெளியே போக கூடாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ரகசியம், அந்த உண்மை இங்கதான் எங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருக்க. அதனாலதான் என்னோட ரோகிணி இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா உண்மைகளும், அதாவது அன்னைக்கு ஆம்புலன்ஸ் காணாம போனது, ஆக்சிடென்ட், சித்தார்த்தோட பாடி காணாம போனது, அப்புறம் ரோகிணியோட டென்ஷன், இந்த எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. இல்ல, நிச்சயமா உண்மையை தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக போறது கண்டிப்பா போக மாட்டேன். நம்ம சீக்கிரமா தேடி ஆகணும். வாங்க. பிரேம் பரத்வாஜ் சார், இதோ நான் உங்க முன்னாடி வந்துட்டேன். ஃபைனலி எங்க வீட்டுக்கு ராய் பகதூர் சார் வந்தாச்சு. ராய் பகதூர் ராஜ்வீர் சிங்ங்கிறதா என்னோட பேர். அப்புறம் என்னைக்கு உண்மையை மட்டுமே பேசுறது என்னோட இயல்பான குணம். அக்கா வீட்டுக்குள்ள தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த ஆபத்தான ரூமுக்கு மட்டும் போயிடக்கூடாது.
துர்காதேவி, இது அந்த இருட்டு அறையாச்சு. அக்கா, இருக்கு. ஆனா இல்ல, வாசனை இருக்கும் ஆனா இருக்காது. அதுக்கு தான் அந்த ரூம்குள்ள போகாதீங்க. சீக்கிரம் வெளியே வாங்க, சீக்கிரம். அக்கா ப்ளீஸ் சீக்கிரம் வெளியே வாங்க, சீக்கிரம். நீ எதுக்காக ரோகிணி இவ்ளோ பயந்துட்டு இருக்க? என்னாச்சு? ரோகிணி நீங்க இங்க? அக்கா மத்த விஷயம் அப்புறம் பேசலாம். நீங்க சீக்கிரமா அந்த ரூம் கிட்ட இருந்து வெளியே வாங்க அக்கா. அக்கா உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் வெளியே வாங்க. அக்கா இது ஏன் மேல சத்தியம். ரோகிணி நீ ப்ளீஸ். யார் இந்த ஆளு? இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன். ராய் பகதூர் சார், கெடுதல் பண்றவங்க அதிகரிச்சதுனால இந்த உலகத்துல கெடுதல் அதிகமாகல. அந்த கெடுதலை சகிச்சுட்டு போறவங்க அதிகமானதுனால. அப்புறம் நீங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் இவனை பத்தின உண்மையை சொல்ல விரும்புறேன். நீங்க எந்த உண்மை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நான் தான் சொன்னேன்லக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே இல்லன்னு. உண்மையாவே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. இந்த ஜன்னல் இருக்குல்ல, இத முதல்ல மூடிடுங்க. அப்புறம் இந்த இடத்தை விட்டு நம்ம போயிடலாம் வாங்க. ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா நாம இங்க வந்தோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் உங்ககிட்ட தான் சொல்றேன், காது கேக்குதா? யாராவது வந்துட போறாங்க, வாங்க. ரோகிணி இப்ப சொல்லு, நீ எதுக்காக இவ்ளோ பயந்துகிட்டு இருக்க? அப்புறம் யார் எங்களை பாப்பாங்க? யாருக்கு சந்தேகம் வரும்? நீ யார பத்தி பேசுற? நீ மறுபடியும் என்கிட்ட அதையே சொல்லிடாத. நீ எது என்கிட்ட மறைக்கலன்னு இப்ப என்னோட சந்தேகம் இன்னும் உறுதியாயிடுச்சு ரோகிணி. நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. ரோகிணி சொல்லு, அப்படி என்னதான் விஷயம் இருக்கு? நீ ஏன் அதை எங்க கிட்ட மறைச்சிட்டு இருக்கன்னு சொல்லு. ப்ளீஸ் ரோகிணி சொல்லு. என்ன மன்னிச்சிருங்கக்கா, என்னால உங்ககிட்ட எதையுமே சொல்ல முடியாது. இங்க பாருங்க ரோகிணி, யாருக்கும் பயப்படாதீங்க. நாங்க உங்க கூட இருக்கோம்ல, யாரும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. தைரியமா இருங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க ஏன் அடிக்கடி ஒரே கேள்வியை கேக்குறீங்க? நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கலன்னு. அப்புறம் நான் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னா, முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. அது நினைக்கும் போது டென்ஷன் ஆகதானே செய்யும். ஒரு நிமிஷம் ரோகிணி, நீ எங்கேயோ பார்த்து பேசாம என் கண்ணை பார்த்து பேச. நீ முதல்ல இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லு. நீ இங்க எப்படி வந்த? ஏன்னா
நான் உன்கிட்ட இந்த வீட்டை பத்தி எந்த டீடைல்ஸும் சொல்லல. அப்புறம் உனக்கு எப்படி தெரிஞ்சது நாங்க இங்கதான் இந்த வீட்ல தான் இருக்கோன்னு? இங்க பாருங்க ரோகிணி, நீங்க பேசாம இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னும் கூட டைம் இருக்கு, சொல்லிடுங்க. நீங்க சொன்னாதான் எங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இங்க பாரு ரோகிணி, நீ பயப்படாம இரு. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது உன்னை நெருக்கிறதுக்கு முன்னாடி என்ன தாண்டிதான் வரணும். ஆனா ரோகிணி, உனக்கு என்ன பிரச்சனைன்னு இப்ப நீ என்கிட்ட சொல்லியே ஆகணுமா? ஏன்னா ஏன்னா நீ இப்படி டென்ஷனா இருக்கிறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ரோகிணி ப்ளீஸ் சொல்லு. பாரு ரோகிணி, ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. நீ இந்த வீட்டுக்கு ஏற்கனவே வந்திருக்கேன்னு. சரி சொல்லு, இந்த பங்களாக்கும் அந்த விசித்திரமான மனுஷனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லு ரோகிணி. ரோகிணி சொல்லுமா, எனக்கு பதில் சொல்லு. நீ ரொம்ப மாறிட்ட ரோகிணி. முன்னாடில உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா என்ன உன் பக்கத்துல உட்கார வச்சு எல்லா பிரச்சனைகளையும் மனசு விட்டு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவ. ஆனா இப்போ ரொம்ப நாளா நானும் உன்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேட்டு பார்த்துட்டேன். ஆனா நீ சொல்லல ரோகிணி. நீ என்கிட்ட ஏதாவது சொல்லாத வரைக்கும் என்னால உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கக்கா. அந்த மாதிரி எதுவுமே. பைத்தியம். ஒண்ணு இந்த ஆளு உங்களை முட்டாளாக்க ட்ரை பண்ணணும், இல்லனா நீங்க எங்க எல்லாரையும் முட்டாளாக்க ட்ரை பண்றீங்க. அன்னைக்கு இந்த ஆளு பூமையா செவிடெல்லாம் நடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் இன்னைக்கு காயலாம் கடக்கிற மாதிரி வேஷம் போட்டு நடிக்க வந்திருக்கான். கேட்டா பைத்தியன்றீங்க. இப்ப இவன் மாட்டிக்கிட்டான்றதுக்காக இவன் பைத்தியம் ஆயிட்டானா? நான் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் எதிரில நின்னு கேட்கறவங்க நான் பேசுறத கேட்கறதையும் புரிஞ்சுக்கிறதையும் விட்டுட்டு தேவையில்லாம பேசுனாங்கன்னா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நம்பிக்கைன்னு சொன்னதும் எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. நீங்க உங்களை தவிர வேற யார் மேலையும் அதிகமா நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா இருட்டினதுக்கு அப்புறம் நிழல் கூட உங்களுக்கு துணை இல்லாம போயிடும். ஆஹா, என்ன அருமையா இருக்கு. இப்ப நீங்க என் பேச்சை நம்பலங்கிறது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பவே நான் உங்க சந்தேகத்தை தீக்கிறேன். ஐம் சாரி சார். உங்க எஸ்எம்எஸ் பார்த்ததும் நான் உடனே கிளம்பிட்டேன். வர வழியில ஹெவி டிராஃபிக் சார், அதான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் லேட் ஆகிறதுக்குள்ள நீங்க இவங்க எல்லாருக்கும் இவனோட பிரச்சனை என்னன்னு விவரமா எடுத்து சொல்லுங்க. இவர் மனநல பாதிக்கப்பட்ட நோயாளி. அதுவும் இல்லாம இவருக்கு இருக்கிறது ஒரு வித்தியாசமான நோய். இந்த நோய் இருக்கிறவங்க வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா தன்னை பத்தி வெவ்வேறு விதமா சிந்திப்பாங்க. ஒரு சில நேரம் டாக்டர், ஒரு சில நேரம் சாதுவா, சில நேரம் போலீஸா. இது மாதிரி எப்படியெல்லாம் கற்பனை பண்றாங்களோ அது போலதான் நடந்துக்குவாங்க. நீங்க வேணும்னா இவரோட மெடிக்கல் ஃபைலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அம்மா தாயே, இதுக்கு முன்னாடி இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா ஏன் ஞாபகம் மட்டும் வர மாட்டேங்குது? பிரேம், ஹைவேல இருக்கிற காட்டு பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல இவர் தன்னோட மொத்த குடும்பத்தையும் இழந்துட்டாரு. அப்ப இருந்து பைத்தியக்கார மாதிரி இவர் அவங்கள தேடிக்கிட்டே இருக்காரு. இவரோட மனநிலை ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருந்தாலும் நானே விருப்பப்பட்டாலும் இவரை வேலையை விட்டு நீக்க முடியல. என்கிட்ட ரொம்ப நாளா இவர் விசுவாசமா வேலை பார்க்கறாரு. அப்புறம் நான் விசுவாசமா இருக்கிறவங்கள மதிப்பேன். ஒரு சில சமயம் இவரோட பைத்தியக்காரத்தனத்தினால ரொம்ப பெரிய கஷ்டங்களா நான் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கும்.
ஆனா இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா இந்த முறை இவருக்கு வேற நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். ரோகிணி என்னாச்சு? ஏன் ரோகிணி திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ரோகிணி, வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. உண்மையை மறைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ரோகிணி, ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆனது பத்தியும் சித்தார்த்துடைய பாடி காணாம போனதை பத்தியும் உண்மையை சொல்லிடுங்க. அப்பதான். நான் எதையும் சொல்ல விரும்பல. நான் யாருக்கும் எதையும் சொல்ல மாட்டேன். நீங்க ஏன் என்னோட வாழ்க்கை விஷயத்துல இப்ப தலையிட்டு இருக்கீங்க? ரோகிணி, நாங்க உங்க சொந்த வாழ்க்கையில தலையிடறதா நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உங்களால உங்க சீமா அக்கா வாழ்க்கையில பிரச்சனை. இக்கட்டான சூழல்ல அவங்க இருக்காங்க. உங்களால அவங்க மன வாழ்க்கையே கேள்விக்குறியாகி இருக்கு. ஆமா ரோகிணி, பிரேம் சீமாவுக்கு வார்னிங் கொடுத்திருக்கான். ஒருவேளை இன்னைக்கு ஈவினிங்குள்ள இவங்க விசாரணையை நிறுத்தலைன்னா அப்புறம் அவங்க கழுத்துல இருந்து பிரேம் கட்டின தாலியை கழட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட சொல்றது இதுதான்க்கா. இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. எனக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தாதீங்க. என் கண் முன்னாடி ஒரு வழி இருக்கு. அந்த வழியில தான் நான் போகணும்னு விரும்புறேன். ப்ளீஸ்க்கா. ரோகிணி, நீ அழாதம்மா. சரி ரோகிணி, பரவாயில்ல. நீ இப்ப கூட என்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பலன்னா நான் எதுவும் கேட்கல. ஆனா நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்பினோ அதை தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அப்புறம் எனக்கு என்னோட சாட்சியும் கிடைச்சிருச்சு. என்னாச்சு? என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? நான் எதுவுமே சொல்லாம நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்தியோ அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சாட்சி ரோகிணி. எனக்கு அது போதும். இங்க பாரு, நீ என்கிட்ட எத்தனை நாளைக்கு உண்மையெல்லாம் மறைக்கிறியோ அது வரைக்கும் என் சந்தேகம் உன் மேல அதிகமாயிட்டு தான் இருக்கும் ரோகிணி. அது மாறாத. அப்புறம் என் ரோகிணி என்கிட்ட இருந்து எதையோ ஒண்ணு மறைச்சிட்டு இருக்கா. இப்ப கூட நேரம் இருக்கு ரோகிணி. ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் தாலிய உன்னால காப்பாத்த முடியும்னா காப்பாத்து ரோகிணி. அப்படி இல்லைன்னா நானே என் தாலிய கட்டி பிரேம் கிட்ட ஒப்படைச்சிட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்பேன். மூன்று முடிச்சு இணைந்து வழங்கியோ செட்வெட் டியோட்ரண்ட், டாடா சக்ரா கோல்ட் டீ, ஏஷியன் பெயிண்ட்ஸ் அல்டிமேட் ப்ரொடெக்ட் ஃபார் அல்டிமேட் ப்ரொடெக்ஷன், கோகுல் சென்ட்ரல்